அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 100 நாளுக்கு என்ன நடக்க போகுது? முதலாவதாக இப்போ மேஷராசிக்காரர்களுடைய தற்போதைய நிலை என்னன்னா, 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னவென்றால் சனியினுடைய வக்ரம். 5 கூடிய சூரிய பகவான் நீச்சமாகிறார். ஸோ நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பொன்னான நேரம் என்றால் அது இந்த நேரம் தான். இந்த குரு சந்திரனுடைய வீட்டுக்கு வருவதை குருச்சந்திர யோகம் என்று அழைக்கிறோம். குருச்சந்திர யோகம். இந்த குருச்சந்திர யோகத்தினால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜோசியம் பார்த்தா இப்போதைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்று பயப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தி. 7.5 சனியா இருந்தாலும் சனி வக்கரம் பெற்று இருக்கிறார். வக்கரம் பெற்ற சனி உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 100 நாளுக்கு என்ன நடக்க போகுது? அது என்ன 100 நாள்? வருஷம் முடிய போகுது சார். ஆச்சு வந்தது. இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரப்போகுது. அவ்வளோதான். இருக்கிறது 3 மாதம். இந்த 3 மாதத்துக்குள்ள எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை அச்சீவ் பண்ணணும், எந்த நேரத்தில் எதை தொடங்கினா நல்லாயிருக்கும், அதை பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக இப்போ மேஷராசிக்காரர்களுடைய தற்போதைய நிலை என்னன்னா, 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் 12ல் சனி இருக்கார். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். 11ல் ராகு இருக்கார். இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் அதிசாரமாக 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே நேரத்தில் இந்த டிசம்பர் இறுதியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த 2 பாயிண்ட் தான் நோட்டபுள் பாயிண்ட். எப்பயுமே இதுதான் நோட்டபுள் பாயிண்ட். 3 விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்று, குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருவதால் வீடு, மாடு, மனை வாங்குபவர்கள் புதுசாக ஒரு லேண்ட் வாங்கணும் சார். அக்டோபர் 8ஆம் தேதிக்கு அப்புறம், முக்கியமாக அக்டோபர் 18 அந்த தேதியில் வாங்குறது ரொம்ப நல்லது. அப்டு நீங்கள் நவம்பர் எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வாங்கிடணும். நவம்பர் எண்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. குரு திரும்பவும் மிதுனத்துக்கு போயிடுவார். ஸோ நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பொன்னான நேரம் என்றால் அது இந்த நேரம் தான். எப்போ? அக்டோபர் 8க்கு அப்புறம். ஸோ அடுத்த 3 மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன சார் 7.5 சனியாக இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு, ஜோசியம் பார்த்தா இப்போதைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்று பயப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தி. 7.5 சனியா இருந்தாலும் சனி வக்கரம் பெற்று இருக்கிறார். வக்கரம் பெற்ற சனி இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு டிசம்பர் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு லீவு. உங்களுக்குன்னு இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே சனி பகவானால் லீவு. அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஸோ 7.5 சனி இஸ் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வக்கரமாகும் பொழுது ப்ராப்ளம் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அவ்வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்போ பிளான் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் இந்த வருஷமாவது சார், இன்ஜினியராக சேர்ந்தே 10 வருஷம் ஆகுது சார், ஒரே ஒரு சீனியர் இன்ஜினியர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கேட்கும் போதெல்லாம் அப்புறம் வரும்போது தரலாம், தரும்போது வரும்னே ஓட்டுறாங்க சார். எனக்கு எப்போ தான் சார் சீனியர்? நேற்று ஜூனியர்லாம் கம்பெனியில் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நான் தான் இன்னும் சீனியர்னு சொல்லிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதவி கூட கிடைக்கல. கவலையப்படாதீங்க. இந்த அக்டோபர் மாதத்திற்கு அப்புறம் உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். எதுக்கு? ப்ரமோஷன் லிஸ்ட்டில். அதை என்ஷூர் பண்ணுறது உங்கள் சாமர்த்தியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் இப்போ ப்ரெஷரை போட்டிங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டண்ட் பண்ணிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18க்கு அப்புறம் நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே உங்களுடைய இருப்பு எவ்வளோ ஆஃபீஸ்க்கு முக்கியங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டிங்கன்னா, தன்னால் மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு இந்தாப்பா கொடு, இது எதுக்குப்பா கோச்சிக்கிறீங்க, உனக்கு என்ன சீனியர் இன்ஜினியர் தானே, வச்சுக்கோ, அசிஸ்டன்ட் மேனேஜரே தரேன் என்று கொடுத்து விடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. நீங்கள் ஸ்டண்ட் பண்ண வேண்டிய நேரம் அது. நேரம் தவறி டிசம்பரில் ஸ்டண்ட் பண்ணிங்கன்னா வேலை போயிடும். இந்த நேரத்தில் தான் பண்ணணும். உங்களுடைய இருப்பை கம்பெனிக்கு புரிய வைக்கணும். எப்போ? அக்டோபர் 18க்கு அப்புறம். அடுத்ததாக 4ஆம் இடம் என்பது தாயாருடைய உடல்நிலை. தாயார் அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மாவுடைய உடல்நிலை. சில வீட்டில் சித்தி, பெரியம்மா எல்லாம் தாயார் ஸ்தானத்தில் இருக்க எல்லாரையும் சொல்கிறேன். இந்த குரு சந்திரனுடைய வீட்டுக்கு வருவதை குருச்சந்திர யோகம் என்று அழைக்கிறோம். குருச்சந்திர யோகம். இந்த குருச்சந்திர யோகத்தினால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, மன ரீதியான பாதிப்புகள் உண்டாகிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மேன்மை. மனசு ஃபெட்டப்பாக இருப்பாங்க. தொடர் தோல்வி சார், தொடர் தோல்வி. இது எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் தொடர் தோல்வி. அது என்னமோ தெரியல, பரீட்சை வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஆனால் பரீட்சையில் உட்காந்தோன்னே எல்லாம் மறந்து போயிடுது. கவலையப்படாதீர்கள். உங்களுக்கு 4ஆம் இடத்து குரு
டிஎன்பிஎஸ்சி மாதிரி, பிஎஸ்ஆர்பி மாதிரி, ஆர்ஆர்பி மாதிரி ஒரு காலத்திலே இளைஞர்கள் 1990கள் அதெல்லாம். அப்போ எல்லார் கையிலையும் புத்தகங்கள் இருக்கும். எல்லாரும் நுழைவுத் தேர்வுக்காக போட்டி போட்டு படிப்போம். அது ஒரு காலம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது எல்லாருமே யாரைப்பார் ஆத்திரப்பிரனர், இது என்ன ஆத்திரப்பிரனரா ஏதோ பிரணர் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. வாங்கப்பா யாரா ஆர்ஆர்பி எழுதுங்கப்பா. எழுதி என்ன சார் பண்ண போகிறேன்? எழுதி என்ன பண்ண போகிறேன்? ஆர்ஆர்பி படித்து எழுதி அதுக்கப்புறமா ரயில்வேயில் வேலை கிடச்சி அதுக்கப்புறமா சொந்தமாக வீடு வாங்கி டிவி போட்டு கட்டில் போட்டு ஏசி போட்டு சோஃபாவில் காலாட்டிட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம்ப்பா. அதுதான் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. நுழைவுத் தேர்வுகளின் மேல் நாம் நம்பிக்கை இழந்து விட்டோம். நுழைவுத் தேர்வுகளுக்காக நாம் பரீட்சைக்கு தயாராக இருப்பவர்களுக்கெல்லாம் பொற்காலம். நீட்டுத் தேர்வுகளில் எழுதுபவர்கள் எல்லாம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடைக்கல சார், பொன்னான காலம். எப்போ? அக்டோபர், சொல்லிக்கோங்க, திரும்ப சொல்கிறேன், அக்டோபர் 2வது வாரம் முதல் நவம்பர் 2வது வாரம் வரை பரீட்சையில் ஜொலிப்பீர்கள். அந்த நேரம் பரீட்சை வரலையே சார், என்ன பண்ணுறது? அந்த நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. வாழ்க்கையில நண்பர்களே, கெட்ட நேரம்னா என்ன, நல்ல நேரம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட நேரம் அப்படிங்கிறது நாம் விதைக்கும் நேரம், நல்ல நேரம் என்பது நாம் அறுவடை செய்யும் நேரம். அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும். கெட்ட நேரம்னே ஒன்று கிடையாது. நாம் விதைக்கும் நேரம், அறுவடை செய்யும் நேரம், 2 நேரம் தான் இருக்குது. நாம் விதைக்கும் நேரத்தை எல்லாம் நம்ம கெட்ட நேரம்னு நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா படிக்கலாம். அடுத்த 100 நாட்கள் என்ன நடக்குது? ஸோ வீடு மாடு மனையெல்லாம் வந்துடும்ல, கண்டிப்பாக வந்துடும். அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம்ல, நிச்சயம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு லேண்ட் வாங்கி லே அவுட் போட்டு ரியல் எஸ்டேட் பில்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்போ கட்டடம் கட்ட ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஒரு 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 பேசு பொருளாக வரக்கூடியது, உங்களுக்கு 5 கூடிய சூரிய பகவான் நீச்சமாகிறார். எப்போ? அக்டோபர் முழுதும் அப்படி தான் இருக்கார். அக்டோபர் முழுதும் இருக்கார். நவம்பர் 10 தேதி வரைக்குமே அப்படி தான் இருக்கார். ஸோ அப்போ குரு பகவான் நீச்சம் என்பதால் இந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? இந்த அக்டோபர் டு நவம்பர் பீரியடில் ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, இவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து பண்ணணும். இவ்வளவு செலவு பண்ணி நம்ம இந்த சிறப்பு சிகிச்சை மேற்கொள்கிறோமே, புத்திர பாக்கியம் இருக்கிறதா என்பதை யோசித்து பண்ணணும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 5 கூடிய சூரியன் நீச்சமாகின்ற ஒரு மாதம். இந்த செப்டம்பருடைய இறுதியில் ஆரம்பித்து கூட வச்சுக்கோங்க, நவம்பருக்கு இறுதி கூட வச்சுக்கோங்க. நல்லபடியாக சூரியன் நவுந்து போயிட்டு அந்த பக்கம் போயிட்டோம். அது வரையிலுமே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் என்ன கேட்டால் டிசம்பர் 1st வீக் அப்புறம் நீங்கள் வச்சுக்கலாம். காரணம், அதுக்கப்புறமும் சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்துக்கு தான் வரார். ஸோ புத்திர பிராப்திக்காக மூவ் பண்ணுறவங்கெல்லாம் இந்த நேரத்தில் பண்ண வேண்டாம். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடும். பெரிய யாகம் பண்ணலான்னு இருக்கேன் சார், பெரிய ஹோமம் பண்ணலான்னு இருக்கோம், வீட்டோட செய்து எல்லாரும் ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுருக்கோம் போன்ற பெரிய பெரிய இறைவனுக்கான பணிகளை செய்பவர்களாம் திருக்கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காக முதல் படி அதெல்லாத்தையும் நீங்கள் டிசம்பர் 1st வீக் ஆரம்பிச்சுக்கிறது நல்லது, அல்லது அக்டோபர் 2nd வீக்குக்கு முன்னாடி ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. சூரியன் நல்லா இருக்கும் போதே பண்ணிக்கோங்க. சூரியன் நீச்சமாயிட்டா அப்போ இதய நோய் உள்ளவர்களுக்கு அறுவை சிகிச்சை மாதிரி, மூளை நோய் உள்ளவர்களுக்கு அறுவை சிகிச்சை மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எப்போ பண்ணலாம்? இந்த பீரியட் வேண்டாம். அக்டோபர் டு நவம்பர் எண்டு வேண்டாம். அடுத்ததாக சுக்கிர பகவான் நீச்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இது. இந்த செப்டம்பர் முழுவதுமே, இப்போ செப்டம்பர் 23 தேதி ஆச்சு, இப்போ அடுத்து இந்த செப்டம்பர் முடிய போகுது. அக்டோபர் 1st வீக் வரைக்குமே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறார். இந்த நீச்சம் பெற்ற சுக்கிர பகவானால் என்ன ஏற்படும்னா, 2 குடைவன் தனாதிபதி. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் அக்டோபர் 2nd வீக் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சனியினுடைய வக்ரம். இந்த சனி வக்ரம் பெற்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் வக்கர சனியை பற்றி. 10, 11 கூடியவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் என்பதால், 12ஆம் இடத்தில் வக்கரம் பெறுவதால் அதியோகம், தொழிலில் நிறைய விருத்தி, தொழில் அபிவிருத்தி, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே நீங்கள் தொழில் புதுசாக மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக நிறைய உங்களுக்கு அசட்ஸ் சேர்த்தணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய் விருச்சிகத்துக்கு வந்தப்புறம், தட் மீன்ஸ் நவம்பர் மாதம் நீங்கள் தொடங்கலாம். ஸோ ஒரு குமுலேட்டிவாக சொல்கிறேன், மேஷராசிக்காரர்களுக்கு லேண்டு, வீடு, காரு வாங்குறவங்க அக்டோபர் 2nd டு நவம்பர் 2nd வீக், ரைட்? புத்திர பிராப்தி, யாருக்காவது குழந்தை விஷயத்தில் ஈடுபடுறவங்க, சூரியன் நீச்சம் என்பதால் டிசம்பர் 1st வீக் சேஃபாக தொடங்கிக்கலாம், இப்போ வேண்டாம். அல்லது அக்டோபர் 2nd வீக்குக்கு முன்னாடி பண்ணிக்கலாம், ரைட்? ஷேர் மார்க்கெட் மாதிரி ஹெவி மணி இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் 10 வரைக்குமே வேண்டாம். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். புதுசாக மிஷினரி வாங்க போகிறேன், கம்பெனியை டெவலப் பண்ண போகிறேன், அசட்ஸ் சேர்த்த போகிறேன், தொழிலுக்கான புது நான் மேன் பவர் ரெக்ரூட் பண்ண போகிறேன் போன்றவர்கள் எல்லாம் இந்த அக்டோபர் மாதத்தின் இறுதியில் 28 தேதிக்கு அப்புறம் நவம்பர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக இந்த திட்டப்படி நீங்கள் செய்தால் இந்த 100 நாட்களை முழுமையான ஒரு வெற்றிகரமான ஒரு
நாட்களாக்கி இந்த வருடத்தில் என்னடா சம்பாதிச்ச இந்த வருஷம் அப்படின்னா சொல்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ நியூ இயர் நெருங்க போகிறது. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் சார், இப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். அவ்வகையில் இதை நான் சொன்ன இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம். உலகத்தின் மிக ஈஸியான வேலை என்ன? என் கூட ஃபோன் பண்ணி பேசுகிறது தான். உடனே ஃபோன் பண்ணுங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.